ஒரு நாள் ஒரு சாதாரண நரி திடீரென காட்டின் ராஜாவாக மாறியது. ஆனா அது எப்படி தெரியுமா? ஒரு பசியான நரி ஊருக்குள் உணவு தேடி வந்தது. அப்போது நாய்கள் கூட்டமாக அதை துரத்த ஆரம்பித்தன. பயந்த நரி ஓடி ஓடி ஒரு சாயம் நிரம்பிய தொட்டிக்குள் விழுந்தது. சில நேரம் கழித்து வெளியே வந்தபோது அது முழுக்க நீல நிறமாக மாறியிருந்தது. அதை பார்த்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் பயந்து போனது. நான் தேவர்களால் அனுப்பப்பட்ட காட்டின் ராஜா. இனிமேல் எல்லோரும் என்னை கேட்க வேண்டும். அனைத்து மிருகங்களும் அதை நம்பி அதற்கு உணவு கொண்டு வந்து அதை ராஜாவாக நினைத்து சேவை செய்ய ஆரம்பித்தன. ஆனால் ஒரு நாள் தூரத்தில் மற்ற நரிகள் ஊளையிட்ட சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் இந்த நீல நரியும் தன்னால கட்டுப்படுத்த முடியாமல் ஊளையிட்டது. அப்போது எல்லா மிருகங்களுக்கும் உண்மை புரிந்தது. இது ராஜா இல்ல, சாதாரண நரி. மிருகங்கள் அதை துரத்தின. பொய் சொல்லி நீண்ட நாள் வாழ முடியாது. ஒரு நாள் ஆடுகளின் கூட்டத்துக்குள் ஒரு ஓநாய் நுழைந்தது. ஆனால் யாருக்கும் அது ஓநாய் என்று தெரியவில்லை. ஒரு மேய்ப்பன் தினமும் தன் ஆடுகளை காட்டு அருகே மேய்த்துக் கொண்டிருந்தான். அருகில் இருந்த ஒரு பசித்த ஓநாய் ஆடுகளை பார்த்து எப்படி பிடித்து சாப்பிடுவது என்று யோசித்தது. ஒரு நாள் அதற்கு ஒரு தந்திரமான யோசனை வந்தது. ஒரு இறந்த ஆட்டின் தோல் ஓநாய்க்கு கிடைத்தது. ஆட்டின் தோலை எடுத்து அதை தனது உடலில் போர்த்திக் கொண்டது. இப்போது அது ஆட்டை போலவே தோன்றியது. அது மெதுவாக ஆடுகளின் கூட்டத்தில் கலந்து கொண்டது. மேய்ப்பனுக்கும் கூட அது ஒரு சாதாரண ஆடாகவே தோன்றியது. மாலை வந்ததும் மேய்ப்பன் எல்லா ஆடுகளையும் கூட்டில் அடைத்தான். அப்போது அந்த ஓநாய் இப்போதுதான் வாய்ப்பு என்று ஒரு ஆட்டை பிடிக்க முயன்றது. அதே நேரத்தில் மேய்ப்பன் விருந்தினர்களுக்காக ஒரு ஆட்டை பிடிக்க வந்தான். அவன் தவறாக ஆட்டுத்தோலில் இருந்த ஓநாயையே பிடித்தான். பொய்யான வேஷம் நீண்ட நாள் நீடிக்காது. ஒரு அறிவாளி ஆந்தை சொன்ன ஒரு வார்த்தையை ஒரு முட்டாள் அணில் கேட்கவில்லை. அதனால் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு பெரிய காட்டில் உயரமான மரத்தில் ஒரு மூத்த ஆந்தை வாழ்ந்தது. அது காட்டில் நடக்கும் எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு சிறிய அணில் பெரிய அளவில் கொட்டைகள் கிடைத்ததை கண்டது. ஆனால் அதை சேமிக்காமல் விளையாடி வீணடிக்க ஆரம்பித்தது. சின்ன அணிலே, விரைவில் குளிர்காலம் வரும். உணவை சேமித்து வை. என்னிடம் நிறைய கொட்டைகள் இருக்கின்றன. உங்கள் அறிவுரை எனக்கு தேவையில்லை. சில நாட்களில் குளிர்காலம் வந்தது. காடு முழுவதும் பனி மூடியது. உணவு எங்கும் கிடைக்கவில்லை. அப்போதுதான் அந்த அணில் தான் சேமித்து வைக்காததை நினைத்து பசியால் தவித்தது. அறிவு என்பது அதிகமாக வைத்திருப்பதில் இல்லை, அதை சரியாக பயன்படுத்துவதுதான் உள்ளது. அதனால்தான் சொல்வார்கள், அறிவாளிகள் மற்றும் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை எப்போதும் கேட்க வேண்டும். ஒரு சின்ன எறும்பு ஒரு புறாவின் உயிரை காப்பாற்றியது. எப்படி தெரியுமா? ஒரு நாள் ஒரு எறும்பு தண்ணீரில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை ஒரு புறா மரத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. உடனே அந்த புறா எறும்பிற்கு ஒரு இலையை கிழித்து நீரில் போட்டது. எறும்பு அந்த இலை மேல் ஏறி உயிர் தப்பிச்சது. சில நாட்கள் கழித்து ஒரு வேடன் அந்த புறாவை பிடிக்க அம்பு எய்த வந்தான். அதை பார்த்த எறும்பு உடனே ஓடி போய் வேடனின் காலில் கடித்தது. அந்த நேரத்திலே புறா பறந்து தப்பிச்சது. நாம் ஒரு நன்மை செய்தால் அது பல மடங்காக நம்மை வந்து சேரும். இந்த மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவள் தேடிய சரியான செருப்பு அவளுடையதே என்று தெரிந்தால், ஒரு அழகான பொன் புதிய செருப்பு வாங்க கடைக்கு வந்தாள். அங்கிருந்த எல்லா செருப்புகளையும் அவள் முயற்சி செய்தாள். ஆனா ஒன்னும் அவளுக்கு பிடிக்கல. மனமுடைந்து வெளியே போகும்போது நுழைவாயிலில் இருந்த ஒரு செருப்பை அவள் பார்த்தாள். அது அவளுக்கு சரியாக பொருந்தியது. அவள் விலையை கேட்டாள். மேலாளர் சிரித்து சொன்னார், அது உங்களுடைய செருப்புதான் மேடம். நம் வாழ்க்கையிலும் இது போன்ற சூழ்நிலைகள் பல நேரங்களில் நடக்கின்றன. இது நமக்கு உள்ளத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகாம இருப்பதால் தான்.
நீங்கள் கடவுளின் பல அருள்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் கடவுளுக்கு நன்றி கூறி திருப்தியுடன் வாழுங்கள். இந்த காகம் செய்த வேலை நீங்க நம்பவே மாட்டீங்க. ஒரு நகரத்தில் ஒரு புத்திசாலி காகம் வாழ்ந்தது. ஒரு நாள் அது ஒரு பேக்கரியின் முன் பறந்தது. கண்ணாடி பெட்டிக்குள்ள ரொம்ப சுவையான ரொட்டிகள். காகம் முயற்சி செய்தது, ஆனா கதவு திறக்கவே இல்லை. அது கவனிச்சது, மனிதன் வந்தா கதவு திறக்கும், போனவுடன் கதவு மூடிடும். அப்படின்னா நான் மனுஷன் மாதிரி யாரையாவது பயன்படுத்தலாமே. காகம் ஒரு பூனைக்கு அருகில் சென்று சத்தம் போட்டது. பூனை கோபமாக அதை துரத்த ஆரம்பிச்சது. காகம் நேராக பேக்கரிக்கு பறந்தது. பூனை அருகில் வந்தவுடன் கதவு தானாக திறந்தது. அந்த ஒரு நொடியிலேயே காகம் உள்ள போய் ரொட்டியை எடுத்துட்டு வெளியே வந்துருச்சு. புத்தி இருந்தா பெரியவர்களையும் மிஞ்சலாம். ஒரு பெரிய மனுஷர் ஒரு சாதாரண மனுஷரை கூலியாள் என்று நினைத்தார். ஆனால் அடுத்த நொடியில் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் ஒரு மனிதர் ரயிலிலிருந்து இறங்கினார். அவர் சுமையை தூக்க ஆள் தேடினார். ஒரு சாதாரண மனிதரை பார்த்து அவர் கூலியாள் என நினைத்து அவரிடம் தன் பெட்டியை கொடுத்தார். வித்யாசாகர் அழைச்சு வா அப்படின்னு அவர் கூறினார். நானே ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்று அந்த எளிய மனிதர் சொன்னார். இதை கேட்ட அந்த மனிதர் தன் தவறை எண்ணி வெட்கி தலை குனிந்தார். ஆனால் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார். எந்த தொழிலிலும் பெரியது சிறியது என்று இல்லை. நாம் எல்லா தொழில் செய்வோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கருநாகம் இறந்ததும் காகங்களுக்கு அமைதி வந்துவிட்டதா? ஆலமரத்தில் காக குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தது. இந்த மரம் இப்போ என்னோடது. தொடர்ந்து காக்கை குஞ்சுகளை பிடித்து சாப்பிட ஆரம்பித்தது. நம்ம வாழ்க்கை எப்பவும் இப்படிதானா? இந்த முறை நாம இன்னும் புத்திசாலியாக இருக்கணும் என்று ஆண் காகம் சொன்னது. காகம் சுற்றி பார்த்தது. ஒரு யோசனை வந்தது அதற்கு. அருகில் இருந்த வேட்டைக்காரன் வலையை கவனித்தது. காகம் பருந்தை தூண்டியது, அதை கோபப்படுத்தியது. அதனால் பருந்து காகத்தை துரத்தியது. காகம் நேராக வேட்டைக்காரன் வலையின் அருகே பறந்தது. பருந்து வலையில் சிக்கியது. பருந்து போராடியது, ஆனால் அதனால் தப்பிக்க முடியவில்லை. வேட்டைக்காரன் வந்து பருந்தை பிடித்து சென்றான். பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரும். ஆனால் நம்ம அறிவை யூஸ் பண்ணால் எல்லா பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு கழுதை சேவலை போல சத்தம் போட்டதுக்காக அடிபட்டது. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சேவல் தினமும் அதிகாலையில் கூவி ஊரில் உள்ள எல்லாரையும் எழுப்பிவிடும். நானும் இதை பண்ணினா எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. இதுதான் கழுதையோட எண்ணம். அடுத்த நாள் காலை தீரென கழுதை கத்தியது. சத்தம் கேட்ட உடனே மக்கள் பயந்திலிருந்து வேகமாக கோபமாக வெளியே வந்தாங்க. இது என்ன சத்தம் என்று சொல்லி கழுதையை துரத்தி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிபட்ட கழுதையை பார்த்து சேவல் சொன்னது, ஒவ்வொருவருக்கும் தனி வேலை இருக்குன்னு. இதுக்கு தான் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு. அடுத்தவங்க வேலையை பார்த்து நீங்கள் பாராட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கழுதைக்கு நேர்ந்த கதி தான் உங்களுக்கும். 4 நண்பர்கள் சேர்ந்திருந்ததால் ஒரு சிங்கத்தால் அவர்களை கொல்ல முடியவில்லை. ஒரு காட்டுல 4 எருதுகள் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அதே காட்டுல ஒரு பசித்த சிங்கம் அவர்களை கொன்று சாப்பிட நினைத்தது. 4 எருதுகளும் எப்போதும் ஒன்றாக இருந்ததால் சிங்கத்தால் அவர்களை தாக்க முடியவில்லை. எத்தனை தடவை முயற்சித்தாலும் எருதுகள் ஒன்று சேர்ந்து சிங்கத்தை விரட்டிவிடும். அதனால சிங்கம் ஒரு திட்டம் தீட்டியது. ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் தனித்தனியா போய் பேச ஆரம்பிச்சது. ஒருத்தரை பத்தி இருந்த தப்பா பேசி நண்பர்களை பிரிச்சது. தனியா இருந்த எருதுகளை ஒவ்வொன்னா அடிச்சு சாப்பிட்டது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்குது, ஒற்றுமை இருந்தா நம்ம யாராலையும் வீழ்த்த முடியாது. ஆனால் அதே ஒற்றுமை நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த கதை பிடித்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.